அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் அகவிலைப்படி டியர்னஸ் அலவன்ஸ் -DA என்பது விலைவாசி உயர்வை ஈடுகட்டுவதற்காக வழங்கப்படும் ஒரு கூடுதல் தொகையாகும். இதனைப் பற்றிய விரிவான விளக்கம் இதோ. 1. அகவிலைப்படி என்றால் என்ன? காலப்போக்கில் பொருட்களின் விலை உயரும்போது வீக்கம் இன்ஃப்ளேஷன் ஊழியர்களின் வாங்கும் திறன் குறையாமல் இருப்பதற்காக அடிப்படை ஊதியத்துடன் சேர்த்து இந்த படி வழங்கப்படுகிறது. இது விலைவாசி உயர்வுக்கான படி என்றும் அழைக்கப்படுகிறது. 2. இது எப்படி கணக்கிடப்படுகிறது? இது அடிப்படை ஊதியத்தின் பேசிக் பே ஒரு குறிப்பிட்ட சதவீதமாக கணக்கிடப்படுகிறது. நுகர்வோர் விலை குறியீடு கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் -CPI உயர்வை கணக்கில் கொண்டு மத்திய மற்றும் மாநில அரசுகள் வழக்கமாக ஆண்டுக்கு 2 முறை ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் இந்த அகவிலைப்படியை உயர்த்துகின்றன. 3. சமீபத்திய முக்கிய செய்தி. மே 14, 2026. இன்று மே 14, 2026 அன்று தமிழ்நாடு முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 2 விழுக்காடு அகவிலைப்படி உயர்வை அறிவித்துள்ளார். பழைய விகிதம் 58 விழுக்காடு. புதிய விகிதம் 60 விழுக்காடு. நடைமுறை இந்த உயர்வு 2026 ஜனவரி 1ஆம் தேதி முதல் முன் தேதியிட்டு நடைமுறைப்படுத்தப்படும். பயனாளிகள் இதன் மூலம் சுமார் 16 லட்சம் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவார்கள். 4. அகவிலைப்படி DA vs அகவிலை நிவாரணம் டிரைவ். அகவிலைப்படி DA தற்போது பணியில் இருக்கும் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படுவது. அகவிலை நிவாரணம் டியர்னஸ் ரிலீஃப் டாக்டர் ஓய்வூதியதாரர்களுக்கு பென்ஷனர்ஸ் வழங்கப்படுவது. சுருக்கமாகச் சொன்னால் சந்தையில் காய்கறி முதல் எரிபொருள் வரை விலையேறும்போது ஒரு அரசு ஊழியரின் வாழ்க்கைத்தரம் பாதிக்கப்படாமல் இருக்க அரசு வழங்கும் ஒரு நிதியுதவியே இந்த அகவிலை உயர்வு.